வெல்கம் டு கெம்தோலி. ஃபர்ஸ்ட் ஜூனியர் கெமிஸ்ட் அண்ட் அதோடைய சிலபஸ் ரிவ்யூ பார்க்கலாம். ஜூனியர் கெமிஸ்ட் பொறுத்த வரையும் 4 வேகன்சி இருக்கு. போஸ்ட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 3609. சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கெமிஸ்ட்ரி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சப்ஜெக்ட் கோட் 430 அண்ட் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கும். இதுதான் ஜூனியர் கெமிஸ்டோடைய சிலபஸ். சப்ஜெக்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அண்ட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 430. இதுல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. வாங்க ஒவ்வொரு யூனிட்டா பார்க்கலாம். யூனிட் 1 பொறுத்த வரையும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுல 35 கொஸ்டின் கேட்கறாங்க யூனிட் 1ல. அதுல எப்படி அப்படின்னா கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல 25 கொஸ்டினும் சாலிட் ஸ்டேட்ல 10 கொஸ்டினும் கேட்கறாங்க. அடுத்து யூனிட் 2 பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். இதுல 30 கொஸ்டின் கேட்கறாங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ்ல 15 கொஸ்டினும் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில 15 கொஸ்டினும் கேட்கறாங்க. அடுத்த யூனிட் 3 பொறுத்த வரையும் அதுவும் பிசிக்கல் கேட்டகரியில தான் வரும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் இதுல வந்து 12 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 எல்லாமே இன்ஆர்கானிக்ல வந்துரும். யூனிட் 4 பொறுத்த வரையும் 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல 14 கொஸ்டினும் கெமிக்கல் பாண்ட்ல 3 கொஸ்டினும் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான்ல 3 கொஸ்டினும் கேட்கறாங்க. அடுத்து யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின். இல்ல லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ்ல 7 கொஸ்டின் கேட்கறாங்க. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில 13 கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் யூனிட் 6 பாத்தீங்க அப்படின்னா இதுல 20 கொஸ்டின். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில 10 வருது. அனாலிட்டிக்கல்ல 10 வருது. இந்த அனாலிட்டிக்கலை பொறுத்த வரையும் டைட்ரேஷன், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் இந்த மாதிரி டாபிக் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 பொறுத்த வரையும் 25 கொஸ்டின். இது எல்லாமே ஆர்கானிக்ல வர ஆரம்பிச்சிடும். இல்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7ல நேச்சர் ஆஃப் பாண்டிங் சொல்லி அதுல 18 கொஸ்டின் கேட்பாங்க. டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல 7 கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் யூனிட் 8 பொறுத்த வரையும் 18 கொஸ்டின். இல்ல எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ல 8 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் 10 கொஸ்டின் கேட்கறாங்க. டோட்டலா எவ்வளவு வந்துருது? அந்த 8 பொறுத்த வரையும் 18 கொஸ்டின் வந்துருதா? அதே போல 9th யூனிட்டை பொறுத்த வரையும் 5 கொஸ்டின் கேட்கறாங்க. எதுல இருந்து அப்படின்னா கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட், அடுத்த ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் இந்த டைப்ஸ்ல இருந்தே ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் யூனிட் 10 பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின். இதை பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில 10ம் நானோல 5ம் கேட்கறாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் கெமிஸ்டோடைய சிலபஸ். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இதோடைய வேகன்சி அண்ட் சிலபஸ் ரிவ்யூ பார்க்கலாம். என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட பொறுத்த வரையும் 14 வேகன்சி இருக்கு. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு வந்து எலிஜிபிள். போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா 3606. சப்ஜெக்ட் பேப்பர் என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே பிஜி லெவல்ல இருக்கும். சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்கன்னா 557. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இதுதான் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டோடைய சிலபஸ். சப்ஜெக்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரின்னு இருக்கு. அண்ட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 557 இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1, 2, 3. ஃபர்ஸ்ட் 3 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல இருக்கும். அதாவது யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு என்விரான்மெண்ட் இதுல இருந்து 30 கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் செகண்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதுல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இதுல 30 கொஸ்டின் வருது. அதாவது யூவி விசிபிள் நிறைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேஸ் பண்ணி அதோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் 4 இருக்கு. இதுல 30 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா அதுவும் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இதுல 30 கொஸ்டின் வரும். ஸோ டைட்ரோமெட்ரிக் அனாலிசிஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரிசிபிடேஷன் மெத்தடு, ஸோ இது எல்லாமே யூனிட் 5ல வருது. இதுல 30 கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து யூனிட் 6 அண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பயாலஜி. யூனிட் 6 பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பயாலஜி அதுல இருந்து 10 கொஸ்டின். பயோகெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் பொல்யூஷன் அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜில இருந்து 15 கொஸ்டின். மெரைன் என்விரான்மெண்டல் இருந்து 15 கொஸ்டின். பயோஸ்டாட்டிஸ்டிக்ல 5 கொஸ்டின். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டோடைய சிலபஸ். இதுல வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸும் இருக்கும், பயாலஜியும் இருக்கும், கெமிஸ்ட்ரியும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல டாபிக்ல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறதையும் டாபிக் வைஸா இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர்
இதோடைய சிலபஸ் ரிவ்யூ அண்ட் வேகன்சி பார்க்கலாம். இதோடைய வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கும். சப்ஜெக்ட் கோட் வந்து 1767. சப்ஜெக்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பிஜி லெவல்ல கேட்பாங்க. அண்ட் சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 575 அண்ட் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். இதுதான் ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசருடைய சிலபஸ். சப்ஜெக்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ்னு இருக்கு. சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 575. யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேக்குறாங்க. அண்ட் அதுலயே பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு பிசிக்ஸ் தான். அதுல 20 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அண்ட் யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. ஜென்ரல் கெமிஸ்ட்ரில இருந்து 20 கொஸ்டின், ரியாக்ஷன் கைனெட்டிக்ஸ், ஆசிட் பேஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டிங், ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 பொறுத்த வரையும் கெமிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ். இதை நீங்க ப்ராப்பரா ஒரு பேப்பருக்கு படிச்சாலே போதும், மிச்சம் 2 பேப்பருக்கும் ஈஸியா அப்ளை பண்ணலாம். அடுத்து யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா சுவாலஜி 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 6 பாத்தீங்க அப்படின்னா பாட்டனி, அதுல 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் யூனிட் 7 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் அண்ட் அப்ளிகேஷன், இதுல 20 கொஸ்டின் கேட்கறாங்க. யூனிட் 8 பொறுத்த வரையும் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், இதுல 20 கொஸ்டின் கேட்கறாங்க. யூனிட் 9 பொறுத்த வரையும் அட்வான்ஸ்டு ஃபாரன்சிக் டெக்னிக் இன் டாக்குமெண்ட்ஸ், டாக்ஸிகாலஜிக்கல் அண்ட் பயோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அண்ட் யூனிட் 10 பொறுத்த வரையும் கிரிமினாலஜி, பெனாலஜி அண்ட் விக்டமாலஜி, இதுல 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த 3 சிலபஸையும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்க எந்த சப்ஜெக்ட் பேப்பருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.